வெல்கம் பேக் டு மிஸ்டர் கிருஷ்ணா சாய். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸ் ஓபிஎன்னா இது நான் ஏன் கேம் போடலன்னு நான் சொல்கிறேன். கேம் போடல, நான் இது கொஞ்சம் இந்த ஹாபி நல்லா நமக்கு ஹாபிஸ்லாம் நாங்கள் கேம் போட மாட்டோம்னு யோட்டோம். நிறைய பேர் விழுந்துட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஓகே. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஆஃபீஸ்லாம் ஃபேஸ் வேணும்னா இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 லைக்ஸ் வேணும். எஸ் கொடுத்துருங்க, அதெல்லாம் அந்த டாட்ஸ் அடிச்சுன்னே இருக்கணும். தப்பாத்துக்காதீங்க, ஏன்னா இது லேசர்னு நினைக்கிறேன். ஆமாம், லேசர் தான். ஐயோ, திருப்பியுமா? ஐயோ, இதான் ஒரு கஷ்டமான ஸ்டேஜ் நானும் சொல்லுவேன். அதை தாவி உதிக்கலாமான்னு பார்க்குறேன். முக்குலே
அப்படியே டெலிட் போய்ட்டுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போயிடுச்சுன்னா அதை வந்து நிறுத்திடலாம். இதோடு நிறுத்தலாம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் நிறையா வாட்டி அவுட் ஆகிட்டோன்னா நிறுத்திடுவோம். ஒரே ஸ்டேஜில் அப்படி பண்ணுவோம், அது மாதிரி தான். அப்போ தான் நிறுத்துவோம். இப்போ நம்ம நிறுத்தலை. இந்த இன்னும் இதில் நம்மளுக்கு 5 சான்ஸ் இருக்குது. இந்த 5 சான்ஸ் அவுட் ஆகிட்டோன்னா நம்ம நிறுத்திடலாம். குதிச்சா வீணாக தான் ஆகும். இந்த பாருங்க, என்னால் முடியல. நம்மளுக்கு 3 or 2 தெரியல. சரி, நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். அது வேணாம், ஏன்னா கொஞ்சம் டைம் தான் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த கேட்டால் எனக்கு ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜ்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு நம்ம தும் சாகூர் அது ஸ்டோரியும் அந்த இது கேம் பிளேயும் போடணும். ஓ, இது வேணுமா? ரொம்ப தான் பண்ணுறாங்க இவங்க. மட்டும் அவுட் ஆகிட்டோம், லூஸ் தனமாகிடும். நல்ல அந்த ஸ்டேஜ் தாண்டி விட்டோம். ஐயோ, அப்படியே குதிச்சிடலான்னு பார்த்தேன், முடியல. அவங்க கொஞ்சம் கிட்ட வச்சிருந்தாங்கன்னா அப்படியே குதிச்சிருக்கலாம். ஐயோ, மிஸ்ஸு தப்பிச்சிட்டோம். இப்போ தப்பிக்கல. ஸ்கிப் ஸ்டேஜ். ஐயோ, காசுலாம் தர முடியாது. ஓவராக்ஸ் ரொம்ப அநியாயமாக பண்ணுறாங்க. இப்படி கூட போகலாமா? இது தெரியாமல் போச்சு. எப்படி கூட போகலாமான்னு எனக்கு தெரியல. அது எப்படி ரீச் பண்ண வரும்னு எனக்கே தெரியல. சரி, நம்ம ஜம்ப் பண்ணியே போகலாம். போய் அவுட் ஆகக்கூடாது. இன்விசிபிளா பயந்துட்டு அப்படி ஜம்ப் பண்ணணும். இக்கரை அக்கறை. இப்போ நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. இது ஐயோ, ஈஸியான ஸ்டேஜில் கூட நம்ம இப்படி பண்ணுறோமே.
23rd ஸ்டேஜ் எப்போ முடிக்க போகிறோமேன்னு தெரியல. முடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். இம்பாசிபிள். நிறைய ஸ்குட் கேம் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஜோலி க்ளோஸ். ஐயோ, அவங்கள பார்த்துட்டே போனேன். அந்த வேகத்துலேயே நம்ம விழுந்துட்டோம். முடியலடா. நிறுத்திடலாமான்னு தோணுது. ஆனால் 38 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளால் முடிக்க முடியுதான்னு பார்க்குறேன். இல்லை, அதிகபட்சமாக 20 போதும். ஆனால் நம்ம விழுந்துட்டே இருந்தோம். எனக்கு காலைக்கே வருது. இந்த படம் எந்த வேகத்தில் எந்த ஜென்மத்தில் நம்ம முடிக்க போகிறோம்னு எனக்கே தெரியல. இப்படிலாம் கொடுத்து நம்மளை இரிட்டேட் பண்ணுறாங்க. ஸோ என்னத்தை சொல்லுறது. ஜஸ்ட்டு மிஸ்ஸு தப்பிச்சிட்டோம். ஜஸ்ட் மிஸ்ஸு தப்பிச்சோன்னா நம்ம விழுந்துட்டே இருப்போம். அப்படி நீங்கள் ஒரு இது லெவலில் நோட்டீஸ் பண்ணிப்பீங்க. கரெக்டான லெவல் எது கரெக்டாக யாரோ கமெண்ட்டில் யார் கரெக்டான லெவல் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறோம். ஏன்னா இப்படி கொடுக்குறீங்க? கொஞ்சம் ஈஸியாக கொடுத்தா உங்களுக்கு என்ன வந்தது? இந்த பாருங்க, நெக்ஸ்ட்டும் அப்படி தான் கொடுத்து வச்சுருக்காங்க. இங்கே ஸ்டூபிட். ரொம்ப கஷ்டமாக கொடுத்துருக்காங்க ரோப்ளாக்ஸு. மைண்ட் கிராஃப்டே தேவையில்லைன்னு. ஓகே, நம்ம மைண்ட் கிராஃப்டில் க்ரீன் ஹவுஸ் கட்டியிருக்கோம். அந்த க்ரீன் ஹவுஸ் உங்களுக்கு போடல. ஸோ நான் அது உடச்சிட்டேன். திருப்பி உங்களுக்கு சொல்லிடுறதுக்கு அப்படி உடச்சிட்டேன். இன்னும் எனக்கு தெரியும், கற்று தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பிகினர்ஸுக்கு தான் சொல்லித்தரேன். நானே பிகினியர் இல்லை, ஒரு ஆல்ரெடி விளையாட தெரியும். நம்ம ரியல் மைண்ட் கிராஃப்ட் போடணும்னா ஒரு அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 29 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸாக வேணும். இங்கேருந்து விழுந்தோம், நிஜ லைஃப்பில் விழுந்தோம்னா ஒரே ஒரு அவ்வளோதான். கதம்போகையேன்னு நினைக்கிறேன். 34வது ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எப்போ சுற்றி வளைச்சி பண்ணியிருக்காங்க. மனசாட்சி இருக்கா அந்த ரோப்ளாக்ஸ்காரங்கள்? விழுந்தோன்னா மொல்லாக்கு விழுந்துருவோம் நினைக்கிறேன். ஐயோ, முடியலைங்க. அப்படி ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். சரி, இப்படியே போவோம். இந்த பாருங்க, கொஞ்சம் இம்பாசிபிளாக இருக்க கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு பேரியர் ப்ரெசென்ட் பண்ணி எவ்வளோ தேவையில்லை. போ, ஜூம் பண்ணி வச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம இது அந்த இம்பாசிபிள் ஹாபி அது இம்பாசிபிளாக இருக்குன்னு இது நான் விளையாட்டி அவுட் ஆகிட்டே இருந்தேன். வீடியோ லென்த் வந்து 50 மினிட்ஸ் கிட்டே ஆயிடுச்சு. அதை ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன், உங்களுக்கு தெரியல. அதனால் நம்மள ஸ்டேஜ் 34 வரைக்கும் ஃபினிஷ் பண்ணணும். இதுவே போதும். இந்த வீடியோ எதாவது முடியுது. வீடியோ பார்த்த எல்லா சேனலுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். லவ் யூ ஆல். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.